நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன ஸ்டைல் பார்க்குறோன்னாங்க, உட்டி ஐட்டங்க, அதாவது தொப்பி ஐட்டம், ஃபுல் ஸ்லீவு, அது ப்ளஸ் கங்காரு பாக்கெட்டு இல்லை எல்லாமே இருக்குங்க அந்த பீஸில். அந்த மாதிரி ஸ்டைல் எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இதுதான் பயிர் கொடுத்த பீஸுங்க. இது பாருங்கள், இது கங்காரு பாக்கெட்டுங்க. இது பாருங்கள், சென்ட்ரலில் ஜிப் அடிச்சிருக்காங்க. பாருங்கள், டவரில் ரிப் அடிச்சிருக்காங்க. 6 சென்டிமீட்டர் ரிப்புங்க. அது பாருங்கள், உட் ஐட்டம், சென்ட்ரலில் ஜிப் இருக்குது. பாரு, ஜிப் இருக்குதுங்க, ஃபுல் ஜிப்புங்க. அது ஃபுல் ஜிப் ஐட்டம். பாருங்கள், ஸ்லீவில் வந்து ரிப் அடிச்சிருக்காங்க. ஸ்லீவில் ரிப் அடிச்சிருக்காங்க. பாருங்கள், ஸ்லீவில் ரிப் இருக்குது. ஸ்லீவில் ரிப் இருக்குதுங்க. பேக் சைடில் பாருங்கள், பேக் பாருங்கள் ப்ளைனாக இருக்குது. பேக் சைடில் ஒர்க் இல்லை, ப்ளைனாக இருக்குது. தொப்பி பாருங்கள், சென்டரில் ஜாயின் போட்டிருக்காங்க. தொப்பி சென்டர் ஜாயிண்ட் இருக்குதுங்க. அப்புறம் டபுள் கிளாத் இருக்குங்க. தொப்பியில் வந்து டபுள் கிளாத்துங்க, மேலே ஒரு கிளாத், உள்ளே ஒரு கிளாத், இன்னொரு கிளாத் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ரோப் கோத்துருக்காங்க. அப்புறம் ரோப் கோத்துருக்காங்க. சென்டரில் ஜாயிண்ட் இருக்குங்க. தொப்பி 2 சைடு இருக்குங்க. ஒன்று வந்து சைடு ஜாயிண்ட் மாதிரி வரும், சென்டரில் ஜாயிண்ட் மாதிரி வருங்க. இது வந்து சென்டர் ஜாயிண்ட் இருக்குங்க. பாருங்கள், டவரில் ரிப் அடிச்சிருக்காங்க. டவரில் ரிப் அடிச்சிருக்காங்க. பாருங்கள், ஃப்ளாட்டாக இருந்திருக்கு ரிப்பு. சுருக்கு இது இல்லாமல் கங்காரு பாக்கெட் இருக்குங்க. கங்காரு பாக்கெட் ஓப்பனுங்குது. இந்த பீஸ் எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு பார்க்கலாங்க. பீஸை மடித்து அந்த பக்கத்தை வச்சிடலாங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டு கொடுத்துருக்காங்க பையருங்க, அதை வச்சு தான் பேட்டர்ன் போடுறாங்க. மெஷர்மெண்ட் சார்ட் இருக்குதுங்க. பாருங்கள், தான் பையர் கொடுத்த மெஷர்மெண்ட் சார்ட்டுங்க. எல் சைஸ் மெஷர்மெண்ட் சார்ட் கொடுத்துருக்காங்க. எல் சைஸுங்க, இது மெஷர்மெண்ட் சார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கேப் இன்ச் டேப் எல்லாம் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருங்க செக் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், மென்ஸ் உட்டி ஃபுல் ஸ்லீவுங்க. மென்ஸ் உட்டி ஃபுல் ஸ்லீவ் சைஸ் சார்ட்டுங்குது. எல்லா மெஷர்மெண்ட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆல் மெஷர்மெண்ட் சென்டிமீட்டருங்க. பாருங்கள், பாடி ஃப்ரண்ட் பாடி லென்த், பாருங்கள், ஃப்ரண்ட் பாடி லென்த் ஃப்ரம் HSP 73 சென்டிமீட்டருங்க. செஸ்ட் வித் 1 inch பிலோ 57 சென்டிமீட்டருங்க. எம் வித் 41 சென்டிமீட்டருங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் சீம் டு சீம் 21 சென்டிமீட்டர். ஃப்ரண்ட் நெக் ட்ராப் ஃப்ரம் HSP 11 சென்டிமீட்டர். மென்ஸ் உட்டி ஃபுல் ஸ்லீவ் சைஸ் சார்ட்டுங்குது. பாருங்கள், ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஆஃப் ஷோல்டர் தான், இப்போ இந்த டைம் ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் 50 சென்டிமீட்டருங்க. ஆர்மோல் 24 சென்டிமீட்டருங்க. ஃபுல் ஸ்லீவ் லென்த் இன்க்ளூடிங் கஃப் 60 சென்டிமீட்டருங்க. ஆர்மோல் 24 சென்டிமீட்டருங்க. ஸ்லீவ் ரிப் கஃப், ஸ்லீவ் ரிப் வித் கஃப் ரிப் 6 சென்டிமீட்டருங்க. பாருங்கள், இப்போ கங்காரு பாக்கெட் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. உட்டு மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. உட்டியோடைய மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பர் ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்தாச்சுங்க, ப்ளைன் ஷீட் எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேட்டர்ன் ட்ராஃப்ட் பண்ணலாங்க. உட்டி பேட்டர்ன் ட்ராஃப்ட் பண்ணலாங்க. எப்படின்னு பாருங்கள். ஈஸியாக எப்படி ட்ராஃப்ட் பண்ண சொல்லித்தரேங்க. ஃபஸ்ட்டு வந்து லென்த்து செஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வரையணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து மார்ஜின் வைக்கணும். டாப்பில் ஒரு மார்ஜின், சைடில் ஒரு மார்ஜின் வைக்கணுங்க. பாருங்கள், இன்ச் டேப் எடுத்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கலர் ஸ்கேல் எடுத்தாச்சுங்க. நோட்டில் எல்லா மெஷர்மெண்ட் நோட்டில் மென்ஷன் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக புரியுங்க. பாருங்கள், மென்ஸு உட்டி பேட்டர்ன் டிராஃப்ட்டுங்க. மென்ஸு உட்டி ஸ்டைல் பேட்டர்ன் டிராஃப்ட்டுங்க. சைஸ் எல் சைஸுங்க. பாருங்கள், உட்டி ஸ்டைல் ஃபார் மென்ஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் மார்ஜின் வைக்கிறேங்க. அதாவது நோட்டில் இருக்கிற மாதிரி டாப்பில் மார்ஜின் வச்சுக்கிறேன். ப்ளைன் மார்ஜின் வைக்கிறேங்க. டாப் 2-3 சென்டிமீட்டருங்க. சைடு 2 சென்டிமீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு மார்ஜின் வச்சுக்கிறோங்க. அது வந்து எதுக்குன்னா இப்போ பேட்டர்லாம் போடாக்க ஸ்டிச்சிங் கிளாஸ் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் அந்த மார்ஜினுங்க.
பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் டிராஃப்ட் ஆஸ் பர் மெஷர்மெண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் டிராஃப்டிங் ஆஸ் பர் ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்கணுங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஷேப்லாம் கரெக்டாக வருங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின் கொடுக்கலாங்க. நம்ம டாப்பில் மேனுவல் பேட்டர்ன் தான் போடுறோங்க. மேனுவலாக போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு டாப்பு 2 சென்டிமீட்டர் மார்ஜினுங்க. ஃபஸ்ட்டு சைடு மார்ஜின் கொடுத்துடலாங்க. ஃபஸ்ட் டாப் மார்ஜின் கொடுத்தாச்சுங்க. சைடு மார்ஜின் கொடுத்துடலாங்க. சைடு மார்ஜின் 2 சென்டிமீட்டர் கொடுத்துடலாங்க. இந்த சைட் மார்ஜின் எதுக்குன்னா ஜிப் அலவன்ஸ் கொடுக்குறதுக்காக அந்த சைட் மார்ஜின் ஃபஸ்ட்டு மார்ஜின் கொடுத்து அதுக்கப்புறம் ஜிப் அலவன்ஸ் கொடுத்துக்கலாங்க. இது ஜென்ரல் மார்ஜின் தான் இருக்குது. ஜென்ரலாக 2 சென்டிமீட்டர் சைடில் கொடுக்குறோங்க. பாருங்கள் டாப் மார்ஜின் 2 சென்டிமீட்டர் ஃபார் ஸ்டிச்சிங் லாஸுங்க. 3 சென்டிமீட்டருங்க டாப்பில். டாப் ஃபார் மார்ஜின் ஃபார் ஸ்டிச்சிங் அதே மாதிரி சைட்லேயும் கொடுத்துருக்குறோங்க. சைட் மார்ஜின் ஃபார் ஜிப் அலவன்ஸுங்க. இதுக்கு கீழே தான் நம்ம பேட்டர்ன் போடுறோங்க. சைட் மார்ஜின் ஃபார் ஜிப் அலவன்ஸுங்க. இது ஜென்ரல் மார்ஜின். இது வந்து ஜென்ரல். பாருங்கள் 2 பக்கம் மேலே கீழே ஒரு நெல் போட்டாச்சுங்க. இது கீழே தான் நம்ம பேட்டர்ன் போடுறோங்க. டாப் ஃபார் மார்ஜினுங்க மேலே. இது வந்து சைடு மார்ஜின் ஃபார் ஜிப் அலவன்ஸுக்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ லென்த்து செஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வரையிறங்க. அதுதான் பேசிக் ஸ்டெப்புங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். ஃப்ரண்ட்டு பாருங்கள். ஃப்ரண்ட் பாடி லென்த் ஃப்ரம் ஹெச்எஸ் 73 சென்டிமீட்டர். செஸ்ட் வந்து 1 inch பிலோ 57 சென்டிமீட்டருங்க. 73 57 ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. ஆஸ் பர் மெஷர்மெண்ட் பண்ணி அப்படியே போடுறாங்க. சரி 73 57 பாருங்கள். மென்ஸ் உட்டி ஸ்டைலு லென்த் 73 சென்டிமீட்டருங்க. செஸ்ட் 57 சென்டிமீட்டருங்க. அந்த லென்த்தில் வந்து இப்போ ரிப் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணி போடுறாங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் டிராஃப்டிங் ஆஸ் பர் மெஷர்மெண்ட்டு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்து அதை போட்டிருக்காங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு லென்த் 73 சென்டிமீட்டர். செஸ்ட் 57 சென்டிமீட்டர். பாருங்கள் லென்த்து வந்து எவ்வளோ வைக்கிறோன்னா பேட்டர்னுக்கு எவ்வளோ வைக்கிறோம் நாங்கள். பேட்டர்ன் லென்த்து வந்து 73 சென்டிமீட்டர். ரிப்பு மெஷர்மெண்ட் அதில் மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. இப்போ ரிப்பு மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணி பேட்டர்னில் வைக்கிறோங்க ஃபஸ்ட்டு லென்த்துக்கு.
பாருங்கள் லென்த்து ரிப் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணி வைக்கிறேங்க. லென்த் வந்து 67 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. பேட்டர்ன் லென்த் வந்து 67. ஆஃப் செஸ்ட் வந்து 57. அது ஆஃப் செஸ்ட் வந்து 28.5ங்க பேட்டர்னுக்கு. பேட்டர்ன் 28.5 வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேங்க. அதாவது 67 28.5 வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேங்க. பாருங்கள் 67 வைக்கிறேங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள் 67 ஃபஸ்ட் லென்த் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ரிப் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணி லென்த் வைக்கிறோங்க. சிக்ஸ்டி செவனுங்க லென்த் ஃபஸ்ட்டு ரிப் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆஃப் செஸ்ட் 28.5ங்க ஆஃப் செஸ்ட்டு. எல்லாமே மார்ஜின் கீழே இருந்து அப்படி வரைகிறோங்க. பாருங்கள் லென்த் அப்படி ஒரு ட்ராப் மாதிரி போட்டுக்கலாங்க. லென்த்தில் வரைஞ்சிக்கலாங்க அப்படியே. இந்த ஆஃப் செஸ்ட்டு 28.5 வைக்கிறேங்க. ஆஃப் செஸ்ட்டுங்க அப்படியே சேம் மெஷர்மெண்ட் அப்படியே வைக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் வளைச்சி கொடுக்குறோங்க. ஆஃப் செஸ்ட் 28.5ங்க. ஆஃப் செஸ்ட்டு. லென்த்து செஸ்ட்டு வரைஞ்சாச்சுங்க. லென்த்து வந்து ரிப் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணி லென்த் வரைஞ்சாச்சுங்க. ஆஃப் செஸ்ட் வரைஞ்சாச்சுங்க. பாருங்கள் லென்த்து செஸ்ட்டு வரைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்கு லென்த்து செஸ்ட்டு வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நெக்கு வரையணுங்க. பாருங்கள் 67 இது வரைஞ்சாச்சு, இது வரைஞ்சாச்சுங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து நெக் வரைகிறோங்க. நெக் வித் சீம் டு சீம். நெக் சீம் டு சீம் 21 சென்டிமீட்டருங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் ஃப்ரம் ஹெச்எஸ்பி 11 சென்டிமீட்டருங்க. பேக் நெக் ட்ராப் 3.5 சென்டிமீட்டருங்க. அது அப்படியே நம்ம வந்து அப்படியே மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. நெக் ட்ராப் ஃபஸ்ட்டு நெக் தான் வரைகிறோங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பு பேக் நெக் ட்ராப் சீம் டு சீம் 21 11 3.5 சென்டிமீட்டருங்க. பாருங்க நெக் டிராஃப்ட்டுங்க. ஆஃப் நெக் வித் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் நெக் டிராஃப்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறோங்க. லென்த் செஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நெக் வரைகிறோங்க. நெக் சீம் டு சீம் 21 சென்டிமீட்டருங்க. நெக் சீம் டு சீம் 20 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் நெக் டிராப் 11 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. பேக் நெக் டிராப் மென்ஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம பேட்டர்னுக்கு வந்து எவ்வளோ வைக்கிறோம்னாங்க பாருங்கள். ஆஃப் பேட்டர்னிங் டிராஃப்ட் வந்து ஆஃப் நெக் வித் வைக்கிறேங்க. 21 டிவைடட் பை 2 10.5 சென்டிமீட்டர் ஆஃப் நெக் வித் வைக்கிறேங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் சேம் அப்படியே வைக்கிறேங்க. 11 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறோம். பேக் நெக் ட்ராப் சேம் அப்படியே வைக்கிறேங்க. வெர்டிகலாக வரதெல்லாம் சேம் அப்படியே வைக்கிறேங்க. அரிஜென்டலாக வர மெஷர்மெண்ட்டில் ஆஃப் மெஷர்மெண்ட் தான் வைக்கிறேங்க. அரிஜென்டலாக வர மெஷர்மெண்ட்டில் ஆஃப் மெஷர்மெண்ட் தான் வைக்கிறேங்க. இப்போ 10.5 சென்டிமீட்டர் வச்சு 11.3.5 ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வரைகிறேங்க. ஃபஸ்ட்டு 10.5 சென்டிமீட்டர் நெக் வித் வரைகிறேங்க ஃபஸ்ட்டு. இப்போ 10.5 சென்டிமீட்டருங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி வரைகிறேங்க. 10.5 சென்டிமீட்டர் நெக் வித் ஃபஸ்ட்டு வரைகிறேங்க.
ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 11 சென்டிமீட்டர் அப்படியே சேம் அப்படியே வைக்கிறேங்க. மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே வைக்கிறேங்க. 11 சென்டிமீட்டர் வச்சு அந்த பக்கம் ஒரு டாட் வச்சுக்கலாங்க. அந்த பக்கம் வச்சு 11 சென்டிமீட்டர் மீட் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேங்க. சென்டரில் வச்சு ஒரு 11 சென்டிமீட்டர் வச்சு டாட் வச்சுக்கலாங்க. அப்போ தான் ஒரு பாக்ஸ் மாதிரி வரது ஈஸியாக இருக்குங்க. பிடிச்ச ஒரு லைன் போட்டுக்கலாங்க நெக் வித்துக்கு. பேக் நெக் ட்ராப் வரையணுங்க. பேக் நெக் ட்ராப் ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்குங்க, அதை வச்சுக்கலாங்க. பேக் நெக் வரைஞ்சாச்சுங்க. பேக் நெக் லைனுங்க இது. இப்போ வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் எடுக்கணுங்க. இப்போ எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். பேக் நெக் ட்ராப் லைனு, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் லைனு, ஆஃப் நெக் வித் லைனுங்க அது. பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் வித்து ஃப்ரண்ட் நெக் ட்ராப். பாருங்கள், நோட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அப்புறம் பேக் நெக்குங்க, 2வது லைனு, கீழே இருக்கிறது ஃப்ரண்ட் நெக் ட்ராப்புங்க. சைடில் இருக்கணும் நெக் ஆஃப் நெக் வித்துங்க. இது எப்படி தான் வரையணுங்க. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாங்க. நெக் ரவுண்ட் ஷேப்பு சென்டரில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கணுங்க. இப்போ நெக் ஈஸி நெக் ரவுண்ட் ஷேப் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. மேனுவல் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. ஈஸி ரவுண்ட் ஷேப் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. சென்டரில் ஒரு கோடு மாதிரி இப்படி போட்டுக்கலாங்க. சென்டரில் லைன் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த லைனை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறோங்க. அப்புறம் சென்டரில் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த லைனை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோங்க. ஈஸி நெக் ரவுண்ட் ஷேப் ட்ராஃப்ட்டுங்க. பாக்ஸ் சென்டரில் லைன் மாதிரி போட்டுங்க. அந்த லைன் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறோங்க. அந்த லைன் மெஷர் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோங்க. எதுக்குன்னா அது ரவுண்ட் ஷேப் இருக்குது. 15.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. $15.5 சென்டிமீட்டருங்க. இன்ட்டு 72% எடுக்கிறோங்க அதுலேருந்து. அது இந்த லைன்லேருந்து எடுக்கிறோங்க. $15.5 சென்டிமீட்டர் இன்ட்டு இந்த லைனுங்க 15.5 சென்டிமீட்டருங்க இன்ட்டு 72%ங்க. இப்போ 70 இன்ட்டு 72% ஈக்குவல் டு எவ்வளோ வந்து பார்க்கலாம். பாருங்கள், 11.16 சென்டிமீட்டருங்க. அது 11 சென்டிமீட்டர் இன்ட்டு 11.16 சென்டிமீட்டருங்க. நீங்கள் இந்த லைன் ஒரு 11.7 டாட் வைக்கிறோங்க. $11.5 சென்டிமீட்டர் வச்சு டாட் வச்சுக்கிறோங்க.
11.5 சென்டிமீட்டர் டாட் வச்சாச்சுங்க. பாருங்கள் 11.16 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் மாதிரி வச்சாச்சுங்க இந்த இடத்துல. $11.16 வச்சு டாட் வச்சாச்சுங்க. இப்போ 11.16 டாட் வச்சாச்சுங்க. இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அந்த கர்வ் ஷேப் வந்து அந்த லைன் அதில் அந்த மேலே போட கீழே கரெக்டாக வரணுங்க. அந்த இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் இப்படி வரணும், அவ்வளோதான் வரணுங்க, இப்படி தான் வரணுங்க. 11.5 சென்டிமீட்டர் கரெக்டாக மேட்ச் பண்ணி வரணுங்க. இப்படி மேட்ச் பண்ணி அப்படியே கோட் போட்டுடலாங்க. அப்படி வச்சு அப்படி ஒரு லைன் போட்டுக்கலாங்க. ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரலையே, கொஞ்சம் கரெக்டாக வர கையில் வரைஞ்சால் கையில் வரைஞ்சி காமிக்கிற பாருங்க, கரெக்டாக வருங்க. ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வர அந்த அந்த பாயிண்ட் தான் வரணுங்க. வர ஸ்கேல் வச்சு வரைஞ்சி இப்படி அவ்வளோதான், இப்படி வரைஞ்சிக்கலாங்க. ரெண்டாவதாக போட்டலாம் ரவுண்ட் ஷேப் கரெக்டுங்க. கையில் டாட் பண்ணி தான் கரெக்டாக வந்துருக்கேன். ஸ்கேல் போட கொஞ்சம் அந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் வரலைங்க. இந்த பாயிண்ட்க்கு மேலே போல கீழே ரவுண்ட் ஷேப்புங்க, அவ்வளோதாங்க. பேக் நட் பண்ணப்போ அதே மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள், நெக் வரைஞ்சாச்சுங்க. ரெண்டாவதாக இருக்க லைன் கரெக்டான ரவுண்ட் ஷேப்புங்க. இப்போ ரெண்டாவதாக வரைஞ்ச லைன் கரெக்டுங்க, ஓகேங்க. ஓகேங்க, இந்த ரைட் கரெக்டான ஷேப். பேக் எப்படியா வரைஞ்சாச்சுங்க. பேக் எப்படியா வரைஞ்சாச்சுங்க, இப்படி தான் வருங்க. ஃப்ரண்ட் எப்படியா வரைஞ்சாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் வரையணுங்க. ஷோல்டர் வரையறதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஸ்லோப் ஃபஸ்ட்டு வரையணுங்க. ஷோல்டர் வரையறதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஸ்லோப் ஃபஸ்ட்டு வரையணுங்க. பாருங்கள், ஷோல்டர் ஆஃப் ஷோல்டர் எவ்வளோன்னு பார்க்குறேங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் 50 சென்டிமீட்டருங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் 50 சென்டிமீட்டருங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் 50 சென்டிமீட்டருங்க. அதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஸ்லோப் ஃபஸ்ட்டு வரையணுங்க. இங்கேருந்து இங்கே வரையணும். ஷோல்டர் டு ஷோல்டர் இங்கேருந்து இங்கே, இந்த டாப்லேருந்து இந்த டாப் வரைக்கும் வருங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் இப்படி தான் வருங்க.
ஷோல்டர் ஸ்லோப் வந்து மென்ஸுக்கு வந்து எவ்வளோன்னு பார்க்குறோங்க. மென்ஸ் ஷோல்டர் ஸ்லோப் எவ்வளோன்னு பார்க்குறேங்க. ஷோல்டர் ஸ்லோப் வரையணுங்க. அதுக்கப்புறம் தான் ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வைக்கிறாங்க. ஷோல்டர் ஸ்லோப் மென்ஸுக்கு வந்து 6 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. ஷோல்டர் மெஷர்மெண்ட் மென்ஸுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து 6 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. இங்கேருந்து இங்கே வைக்கிறாங்க 6 சென்டிமீட்டருங்க. இங்கேருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. வச்சு ஒரு லைன் மாதிரி போடலாம். ஷோல்டர் லைன் மாதிரி ஒன்று போட்டுடலாங்க. ஷோல்டர் லைன் பாருங்கள் 6 சென்டிமீட்டர் ஷோல்டர் லைன் போட்டாச்சுங்க. 6 சென்டிமீட்டர் ஸ்லோப் லைன் டவுன் பண்ணி வச்சுட்டு ஒரு லைன் மாதிரி போட்டாச்சுங்க. ஷோல்டர் ஸ்லோப் 6 சென்டிமீட்டருங்க. ஷோல்டர் லைன் டு ரெண்டு லைன் பண்ணுறோங்க. பாருங்கள் ஷோல்டர் டு ஷோல்டர் 50 சென்டிமீட்டர், ஆஃப் ஷோல்டர் 25 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க மெஷர்மெண்ட்டுக்கு. ஆஃப் ஷோல்டர் 20, அது பேக் நெக் லைன்லேருந்து வைக்கிறோங்க. ஆஃப் ஷோல்டர் 25 சென்டிமீட்டருங்க. அப்புறம் பேக் நெக் லைன் ஸ்டார்ட் டு எண்டு டு ஷோல்டர் லைனுங்க. பேக் நெக் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டர் எண்டு லைனில் வைக்கிறோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேங்க. 25 கரெக்டாக ஆஃப் ஆச்சு 25 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. இப்போ இங்கே இருந்துச்சு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. இதான் ஷோல்டர் லைனுங்க. பாருங்கள் ஆஃப் ஷோல்டர் 25 சென்டிமீட்டருங்க வச்சு ஒரு லைன் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வச்சு கொடுத்தா கரெக்டாக வந்துடுங்க. ஃபஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெஷர்மெண்ட் தான் பேட்டர்ன் போட்டுருக்குறேங்க. இப்போ வந்து ஆமோல் ஷேப் வரைகிறேங்க. ஆமோல் 24 சென்டிமீட்டருங்க. ஆமோல் 24 சென்டிமீட்டருங்க. ஆமோல் ஷேப் ட்ராவுட் எப்படி வேணும் பார்க்குறேங்க. 24 இது வெர்டிகலாக வர்றது அப்படியே வைக்கிறேங்க மெஷர்மெண்ட். சேம் அப்படி 24 அப்படியே வைக்கிறோங்க. ஆமோல் மெஷர்மெண்ட் ஸ்ட்ரைட் 24 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. சேம் அப்படியே வச்சாருங்க இந்த மெஷர்மெண்ட்டு.
24 சென்டிமீட்டர் அப்படியே வச்சுங்க. இந்த ஸ்ட்ரைட் பண்ணி 24 சென்டிமீட்டர் வச்சுங்க. இப்போ வந்து ஆமல் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ மேலே வந்து 3 சென்டிமீட்டர் கேப் இருக்குங்க. ஒரு 3 சென்டிமீட்டர் டாப்பில் கேப் இருக்குதுங்க. 3 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. இதில் அந்த கேப் அப்படியே கீழே வரையணுங்க. இந்த கேப்பு 3.5 சென்டிமீட்டர் கேப் இருக்குங்க. பாருங்கள், டாப் கேப்பு 3.5 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. அதே மெஷர்மெண்ட் டாப் கீழே இங்கேயும் வைக்கிறோம், இங்கே அந்த கேப் வைக்கிறோங்க. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோங்க. கீழே 3.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு லைன் போடுறோங்க. ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு 24 சென்டிமீட்டர் லைன் வச்சுக்கலாங்க. ஆமல் மெஷர்மெண்ட் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படியே டாப்பில் 3.5 சென்டிமீட்டர் கேப் இருக்குது. சைடில் 3.5 சென்டிமீட்டர் கேப் இருக்குங்க. ஸ்ட்ரைட் பண்ணி 24 சென்டிமீட்டருங்க. இது வந்து ஆமல் மெஷர்மெண்ட்டுங்க. 24 சென்டிமீட்டருங்க ஆமல் மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் சென்டர் லைனை ஒரு போட்டுக்கலாங்க. அது ஆமல் ஸ்ட்ரைட் மெஷர்மெண்ட்டு ஒரு 24 சென்டிமீட்டர் இருக்குங்க. இதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போடுறோம்னாக்கா ஆமல் ஷேப் வரைகிறதுக்காக அந்த மாதிரி பாக்ஸ் போடுறோங்க. ஈஸியாக வரைகிறதுக்காக, ஷேப் கரெக்டாக வரதுக்காக. இப்போ இந்த மாதிரி தான் வருங்க. இப்போ 24 சென்டிமீட்டர் ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு கோடு, கிராஸ் பண்ணி ஒரு 24 சென்டிமீட்டர் கோடுங்க. மேலே கேப் ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்குதுங்க கேப்பு. அந்த கேப் மேட்ச் பண்ணி கீழே ஒரு லைன் மாதிரி போட்டாச்சுங்க. இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி வரைகிறோங்க. ஷேப் கரெக்டான ஒரு பாக்ஸ் மாதிரி ஷேப் பண்ணுறோங்க. இப்போ ஆமல் மெஷர்மெண்ட் எடுத்துங்க. அதுலேருந்து ஆமலுக்கு இன்சைடு பண்ணி ஒரு டாட் வைக்கிறோங்க. ஒரு ஆமல் மெஷர்மெண்ட்டை செக் பண்ணுறாங்க. 24/2 பாருங்கள். ஆமோல்ஸ் மென்ஸ் உட்டி ஸ்டைலுங்க. ஆமோல் வந்து டாட் பண்ணுறாங்க. ஆமல் பாயிண்ட் வந்து 24/12/2ங்க. எவ்வளோ 12 சென்டிமீட்டர் வருதுங்க. ஆமல் பாயிண்ட் 12 சென்டிமீட்டருங்க. ஆமல் பாயிண்ட் 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர் வச்சு டாட் மாதிரி ஒன்று வச்சுக்கலாங்க. அந்த டாட்லேருந்து 2 சென்டிமீட்டர் இன்சைட் பண்ணி ஒரு டாட் வைக்கிறேங்க. ஆமல் பாயிண்ட் எடுத்துருங்க. பாருங்கள், ஆமல் பாயிண்ட் எடுக்கிறேங்க. டுவெல் சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. ஆமல் பாயிண்ட்டு 24. ஆமல் மெஷர்மெண்ட் 24/2 12 சென்டிமீட்டருங்க. இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வைக்கிறேங்க. டுவெல் சென்டிமீட்டருங்க. டுவெல் சென்டிமீட்டருங்க. அந்த 12 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர்லேருந்து அந்த 12 சென்டிமீட்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வச்சு உள்ள ஒரு டாட் மாதிரி வைக்கிறோங்க. உள்ள ஒரு டாட் மாதிரி வச்சுங்க. இது 2 சென்டிமீட்டர் இந்த கேப்பு. அதாவது இந்த அக்ராஸ் செஸ்ட் லைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேருங்க. மெஷர்மெண்ட் அக்ராஸ் செஸ்ட் கொடுத்துருந்தாங்கனாக்கா அந்த லைனில் வைக்கணுங்க. இப்போ 2.5 சென்டிமீட்டருங்க. அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுக்கலிங்க, அதனால் அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ வந்து அப்படியே ஆமல் ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. அந்த 2 சென்டிமீட்டர் மேட் பண்ணி விட்டுருங்க. ஆமாம், அப்படியே வரைஞ்சிச்சுங்க. பாருங்கள், ஆமால் வரைஞ்சிச்சுங்க.
ஆமல் மெஷர்மெண்ட்லேருந்து பாதி மெஷர்மெண்ட் எடுத்து சென்டரில் டாட் வச்சு அந்த டாட்லேருந்து 2 சென்டிமீட்டர் உள்ள தள்ளி வச்சு ஒரு டாட் வச்சுக்கிறேங்க. 2 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் வச்சு அதுதான் அது வந்து அக்ராஸ் செஸ்ட் லைனுங்க. ஒரு கோடு மாதிரி கொடுப்போம். அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தானாக்கா அந்த அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் இங்கே வைக்கிறோங்க. அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் லைனுங்க இது. இது அக்ராஸ் செஸ்ட் லைனுங்க இது. இப்போ வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கலாங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸு பேட்டர்ன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்ன் ஓகே ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்ன் ஓகே. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் கொடுங்க. ஃப்ரண்ட் பாடிக்கு வந்து ஃப்ரண்ட் பாடி சைடுக்கு வந்து ஒரு ஜிப் அலவன்ஸுக்கு 1 சென்டிமீட்டர் கொடுக்கணுங்க. ஃப்ரண்ட் பாடி சைடு ஜிப் அலவன்ஸுக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குங்க. பேக்குக்கு கொடுக்க வேண்டியது இல்லைங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டருங்க எல்லா பக்கமும் கொடுக்குறோங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. சைடில் 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. அதே ஆம்பல் சைடும் அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க ஸ்டிச்சிங் அலவன்ஸு. லைன் மேல் போட்டுக்கலாங்க. அப்படியே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்தாச்சுங்க. டவர் பாயிண்ட்டுங்க 1 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சுங்க. இப்போ ஆம்பல் சைடும் அப்படியே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துட்லாங்க. ஒரு சென்டிமீட்டருங்க. ஒரு சிலர் 3/4 சென்டிமீட்டர் கொடுப்பாங்க. நம்ம 1 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாங்க. 1 சென்டிமீட்டர் கொடுக்கலாம், 3/4 சென்டிமீட்டர் கொடுக்கலாங்க ஸ்டிச்சிங் அலவன்ஸு. டாப்பில் கொடுக்குறோங்க அதே மாதிரிங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. பேக் நெக் டாப் அதே மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துட்லாங்க. ஓவர்லாக் தையலங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. ஃப்ரண்ட் நெக் டாப் ஸ்டிச்சிங் கொடுக்குறோங்க. 1 சென்டிமீட்டர் கரெக்டாக அளவாக வச்சு அப்படியே 1 சென்டிமீட்டர் மேட்ச் பண்ணி போடுறோங்க.
ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து ஜிப்புக்காக ஃப்ரண்ட் சைடு மட்டும் 1 சென்டிமீட்டர் அலவன்ஸ் கொடுக்குறேங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டு கொடுத்தாச்சுங்க, பேக்கு கொடுத்தாச்சு, ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் நெக் ஷேப் கரெக்டாக, ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கொண்டு வருங்க. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் நெக் ட்ராப்புங்க, ஃப்ரண்ட் நெக் ஷேப்புங்க இது. இப்போ வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஜிப் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. இப்போ ஃப்ரண்ட் பாடி சைடு மட்டும் ஜிப் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. ஃப்ரண்ட் பாடி சைடில் 1 சென்டிமீட்டர் நேரத்தில் கொடுக்குறோங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் பாடி ஜிப் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. ஃப்ரண்ட் பாடி ஜிப் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. 1 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும், பேக்குக்கு வேண்டியது இல்லைங்க. பேக் வந்து அப்படி ப்ளைனாக தான் வரணுங்க. ஃப்ரண்ட்டு ஜிப் அலவன்ஸுங்க 1 சென்டிமீட்டருங்க. ஃபுல் ஜிப்புங்க. அப்படியே ஒரு லைன் போட்டு விட்டுலாங்க. இது இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. $1 centimeter for stitching allowance, 1 centimeter for zip allowance. Zip stitching allowance. Stitching allowance, zip stitching allowance 1 centimeter. ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் கொடுக்குறோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் போடுறோங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸ், ஜிப் அலவன்ஸுங்க. ஃபுல் ஜிப்புங்க, ஃபுல் ஜிப்பு அலவன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பேக் பேட்டர்ன், ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஓகே ஆயிடுச்சுங்க. பேக் பேட்டர்ன், ஃப்ரண்ட் பேட்டர்ன் மேக் பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க, டாட் பண்ணிடுச்சுங்க. இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்குங்க, அப்புறம் வந்து கங்காரு பேக்கெட் இருக்குங்க, அப்புறம் உட் பேக்கெட் இருக்குங்க, உட் பேட்டர்ன் இருக்குதுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் மாதிரி டாட் பண்ணுறோங்க. பேடி பட்டன் எடுத்து வந்து போச்சிடலாங்க. ஸ்லீவ் பட்டன் இப்போ வரைஞ்சிக்கலாங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஷீட் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க, ஃப்ரெஷ் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஸ்லீவ் லென்த் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. பாருங்கள், ஸ்லீவ் லென்த்து இன்க்ளூடிங் கஃப் எவ்வளோங்க, 60 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸ்லீவில் இன்க்ளூடிங் கஃப் 60 சென்டிமீட்டர், ஆம் ஹோல் 24 சென்டிமீட்டருங்க.
ஆமோல் ஆமோல் 24 சென்டிமீட்டருங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவ் லென்த்து ஃபஸ்ட்டு மார்ஜின் வைக்கிறேங்க. பாருங்கள், இதுக்கு அது வந்து பைசெப் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாங்க, பேப்பர் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஸ்லீவ் லென்த் எவ்வளோன்னு பார்க்குறேங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபுல் ஸ்லீவ் டிராஃப்ட்டுங்க. டாப் மார்ஜின் 2 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. டாப்பில் மட்டும் வச்சா போதுங்க. பாருங்கள் ஸ்லீவ் லென்த் 60 சென்டிமீட்டருங்க. கஃப் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணிடுங்க. 6 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி 51 சென்டிமீட்டர் வச்சா போதுங்க. பாருங்கள் ஸ்லீவ் ஆமோல் வந்து 24 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பைசெப்லாம் கேட்கலைங்க, பைசெப் மெஷர்மெண்ட் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிச்சி போடுறோங்க. -8% பைசெப் மெஷர்மெண்ட். அப்புறம் ஸ்லீவ் லென்த் 60 -6 சென்டிமீட்டர் 54 சென்டிமீட்டருங்க. ஆமோல் 24 சென்டிமீட்டருங்க. பைசெப் வந்து கொடுக்கலைங்க மெஷர்மெண்ட் சார்ட்டில், நம்ம வந்து கண்டுபிடிக்கங்க. -8% பைசெப் மெஷர்மெண்ட் 24 -2 சென்டிமீட்டர் 22 மெஷர்மெண்ட் வருதுங்க பைசெப்புக்கு. பாருங்கள் ஸ்லீவ் லென்த்து பைசெப் வச்சு ஒரு டாட் மாதிரி வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் வந்து 2 சென்டிமீட்டர் இது வைக்கிறோங்க, மார்ஜினுங்க, ஸ்டிச்சிங் மார்ஜின் வைக்கிறேங்க மேலே. மார்ஜின் டாப்பில் 2 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. டாப் 2 சென்டிமீட்டர் ஃபார் ஸ்டிச்சிங் அலவன்ஸுங்க. டாப் 2 சென்டிமீட்டர் ஃபார் மார்ஜினுங்க. பாருங்கள் ஸ்லீவ் லென்த் 54 சென்டிமீட்டர் 54 சென்டிமீட்டர் பைசெப் 22 சென்டிமீட்டர் வச்சு டாட் வரையிருங்க. ஸ்லீவ் லென்த் ரிப் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணது போக லென்த் வச்சு அப்படியே ஒரு டாட் லென்த் வரையிருங்க. ஃபஸ்ட்டுங்க 54 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. $54 வச்சு அந்த பக்கம் ஒரு 54, இந்த பக்கம் ஒரு 54 வச்சு டாட் வைக்கிறேங்க. அப்புறம் பைசெப் வந்து 22 சென்டிமீட்டர் பைசெப் வைக்கிறோங்க. பைசெப் மெஷர்மெண்ட் பையர் கொடுக்கலிங்க, நம்ம தான் கண்டுபிடிச்சி போகிறோங்க. ஆமோல் மெஷர்மெண்ட்டு -8% தான் பைசெப் மெஷர்மெண்ட்டுங்க. 2 சென்டிமீட்டர் 24 இல்லை 2 சென்டிமீட்டர் -8 22 சென்டிமீட்டர் பைசெப் வரைகிறோங்க. பாருங்கள் இது வந்து பைசெப்புங்க, இது லென்த்துங்க. பாருங்கள் ஆமோல் மெஷர்மெண்ட்டு 24 சென்டிமீட்டர் -8% பண்ண பைசெப் மெஷர்மெண்ட்டுங்க. 24 -2 சென்டிமீட்டர் வச்சா பைசெப் மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ அந்த ஆமோல் மெஷர்மெண்ட் டேரெக்டாக அப்படி வைக்கிறோங்க. 24 சென்டிமீட்டர் அப்படி வைக்கிறோங்க. ஆமோல் கர்வ் ஷேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்க்கணுங்க. பாடி பேட்டர்னில் கர்வ் ஷேப் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறோங்க.
பாருங்கள் பாடி பட்டன் எடுத்துக்கிறோங்க. இந்த கர்வ் ஷேப் எவ்வளோ வந்திருக்குன்னு மெஷர் பண்ணி பார்க்கணுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கர்வ் ஷேப் எவ்வளோ வந்திருக்கு மெஷர் பண்ணி பார்க்குறோங்க. பாருங்கள் இந்த மெஷர் பண்ணி பார்க்கலாங்க. உள்கோடு மெஷர் பண்ணுறோங்க. பாருங்கள் கர்வ் ஷேப் மெஷர் பண்ணுறோங்க. பாருங்கள் 29 சென்டிமீட்டர் வந்திருக்குங்க. 29 சென்டிமீட்டர் வந்திருக்குங்க. கர்வ் ஷேப் வந்து 29 சென்டிமீட்டர் வந்திருக்குங்க. கர்வ் ஷேப் வந்து 29 சென்டிமீட்டர் வந்துருக்குதுங்க. -4 சென்டிமீட்டர் வச்சு அந்த கர்வ் ஷேப்புக்காக ஒரு 4 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள் 29 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. பாருங்கள் பாருங்கள் கர்வ் ஷேப் 29 வந்துருக்குங்க. அது நம்ம 4 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள் 29 சென்டிமீட்டர் -4 சென்டிமீட்டர் வச்சு 25 சென்டிமீட்டர் வச்சு அதில் நம்ம ஆம்பல் மெஷர்மெண்ட் எடுக்கிறோங்க. அந்த லைன் வைக்கிற லைன் போடுறோங்க. இப்போ இந்த இது வந்து 25 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. 25 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. தள்ளி வைக்கிறோம். கொஞ்சம் லைன் தள்ளி வருதுங்க. 25 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. அந்த ஆம்பல் மெஷர்மெண்ட் மீட் லைன் நீங்கள் வைக்கிறோங்க. பையர் அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் கொடுக்காதனால நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் ஆம்போல் மெஷர்மெண்ட் கர்வ் பாடியில் வந்து 29 சென்டிமீட்டர் வந்துருக்குதுங்க. -4 சென்டிமீட்டர் வச்சு ஸ்லீவ் பேட்டர்னில் அப்படியே நம்ம லைன் போட்டுக்கலாங்க. பாருங்கள் பாடி ஸ்லீவ் கர்வுக்கு ஷேப் வந்து பாடியில் வந்து ஸ்லீவ் கர்வ் வந்து 29 சென்டிமீட்டர் வந்துருங்க. இந்த நான் மைனஸ் வச்சு இங்கே வந்து 25 சென்டிமீட்டர் வச்சு போட்டாச்சுங்க. 25 சென்டிமீட்டர் இந்த லைன் வந்து 25 சென்டிமீட்டருங்க. மேலே எங்கே பைசெப் லைன் எங்கே மீட் ஆகுது அங்கே ஜாயின் பண்ணுவோம், அங்கே போட்டுக்கலாங்க. பாருங்கள் அந்த இதுலேருந்து 25 சென்டிமீட்டர் டிவைட் பை 12.5 சென்டிமீட்டர் டாட் வைக்கிறேங்க. அந்த கர்வ் ஷேப் எடுக்கிறதுக்காக 12.5 சென்டிமீட்டர் டாட் பாயிண்ட் வைக்கிறேங்க. அதாவது ஆஃப் ஆம்பல் பாயிண்ட் வச்சு டாட் வைக்கிறேங்க. 25 ஆஃப் 12.5 சென்டிமீட்டர் டாட் வச்சுக்கிறேங்க. 12.75 சென்டிமீட்டருங்க. அப்படியே ரெண்டு ஆஃபாக பிரிச்சுக்கிறேங்க. இது பாருங்கள் 25 சென்டிமீட்டர் 12.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் வைக்கிறேன். 12.5 சென்டிமீட்டர் டாட் வைக்கிறேங்க. இதே இந்த ஆஃபே இது ஆஃபாக பிரிச்சுக்கிறோங்க. இந்த 12.5 சென்டிமீட்டர் ஒரு ஆஃபாக பிரிச்சுக்கிறோங்க.
பாருங்கள் இந்த 12.5 சென்டிமீட்டர் டிவைடட் 2 பண்ணி 6.15 சென்டிமீட்டர் வச்சு டாட் வச்சுக்கிறோங்க. இதையும் 2 பிரிச்சுக்கிறோங்க. இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் டாட் கீழே வச்சுக்கிறோங்க. டாட்டு ஒரு டாட் வச்சு மேலே வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த ஆம்பல்ஸ் இப்படி வரைஞ்சிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி தான் வரணுங்க. இந்த சென்டர் இதில் சென்டரை வச்சு அதாவது கீழே ஒரு டாட்டு அதிலேருந்து மேலே ஒரு டாட் வச்சு அந்த டாட்டில் தான் மீட் ஆகணுங்க. இந்த கர்வ் ஷேப் அப்படியே அளந்து பார்க்கலாங்க, மெஷர் பண்ணி பார்க்கலாங்க, எவ்வளோ சென்டிமீட்டர் வந்துருக்கு பார்க்கலாங்க. இது வந்து கரெக்டாக அந்த 29 சென்டிமீட்டர் வரணுங்க. இந்த கர்வ் ஷேப்பு பாடியோட பேட்டர்ன் மேட்ச் ஆகணுங்க. பாருங்க அப்படியே மெஷர் பண்ணி பார்க்கலாங்க. மேட் ஆகலை, மெஷர்மெண்ட் கம்மியாக வருதுங்க. இந்த கொஞ்சம் நல்லா இந்த கர்வ் ஷேப் நல்லா வரைஞ்சிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கர்வ் ஷேப் மேலே தூக்கி விட்டுக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் ஓப்பன் நல்லா அதிகம் வர மாதிரி வச்சுக்கலாங்க. அப்படியே இப்போ மெஷர் பண்ணி பார்க்கலாங்க. 29 கரெக்டாக வருங்க. அந்த 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 பாடியில் இருக்கிற மேட்ச் அது கரெக்டாக வரணுங்க. கரெக்டாக 29 வருதுங்க. 29 சென்டிமீட்டர் கரெக்டாக வருதுங்க. இப்படி விட்டுடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி விட்டுலாங்க. பாடி மேட்ச் பண்ணி வரணுங்க. இப்போ இந்த 29 சென்டிமீட்டர் இருக்குங்க. இந்த 29 இதுவும் இது மேட்ச் ஆகணுங்க. இதுதான் ஒரே மெஷர்மெண்ட் வரணுங்க. ஒரே மெஷர்மெண்ட் வரணுங்க. பாருங்க 29 சென்டிமீட்டருங்க. இப்போ இந்த ஸ்லீவ் ஓப்பன் வரைஞ்சிக்கலாங்க. ஸ்லீவ் ஓப்பன் பாடியில் எவ்வளோ கேட்டுருங்க பார்க்குறேங்க. பாருங்கள் மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் ஓப்பனாக கஃப் ரிப் மெஷர்மெண்ட் இல்லைங்க, ஸ்லீவில் வர ரிப்புங்க. பாருங்கள் ஸ்லீவ் கஃப் டு ஓப்பன் 10 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸ்லீவ் கஃப் ரிப் ஓப்பனுங்க, அதாவது கஃப் ரிப்பு கிடையாதுங்க. அது பாடியில் வர ஸ்லீவ் ஓப்பனுங்க. அது பாடியில் வர ஸ்லீவ் ஓப்பனுங்க. பாருங்கள் பீஸ் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் 10 சென்டிமீட்டருங்க. இது அண்டர் ஆர்ம் லைனுங்க. இது பாருங்கள். இது இந்த இடம் எவ்வளோ கேட்டுங்க பார்க்கலாம். பீஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. 10 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 10 சென்டிமீட்டர் இருக்குங்க பீஸில். பாருங்க கரெக்டாக 10.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. 10 சென்டிமீட்டர் தான் இருக்குங்க. 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது பாடியில். அது அப்படியே இங்கே வரைஞ்சாச்சுங்க. இப்போ இதுதான் பைசெப் லைனுங்க. பைசெப் வந்து மெஷர்மெண்ட் வந்து பையர் கொடுக்கலிங்க. நம்ம தான் -8% வச்சு ஆமல் மெஷர்மெண்ட் -8% வச்சு போட்டுருக்குறோங்க. இந்த அண்டர் ஆர்ம் லைனுங்க. இது அண்டர் ஆர்ம் பையர் எது கொடுக்கலிங்க. அதனால் வந்து நம்ம இப்படி போட்டுருக்குறோங்க. அண்டர் ஆர்ம் கொடுத்துருந்தானாக்கா இந்த இடத்துல மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க.
அண்டர் ஆர்ம் லைன் இது. இது பைசெப் லைன், இது அண்டர் ஆர்ம் லைனுங்க. இப்போ இது அண்டர் ஆர்ம் லைன் இது. இப்போ அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துட்டு பேட்டர்னை கட் பண்ணிடலாங்க. இப்போ அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறேங்க 1 சென்டிமீட்டருங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஃபார் 1 சென்டிமீட்டருங்க. இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸுங்க பேட்டர்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறேங்க. ஒரு சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ். ஒரு சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்தாச்சுங்க. அண்டர் ஆர்ம் லைனில் 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறேங்க. எல்லா பக்கம் ஒரு சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறேங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்தாச்சுங்க. அண்டர் ஆர்ம் லைனில் ஸ்டிச்சிங் கொடுக்குறேங்க. அப்படியே அதில் வெளியே அப்படியே ஸ்டிச்சிங் கொடுத்து அப்படியே கட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஓகே ஆயிடுச்சுங்க. ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து தொப்பி பேட்டர்ன் போடணும். உட் பேட்டர்ன் போடணும். உட்டி பேட்டர்ன் போடணுங்க. இப்போ கங்காரு பாக்கெட் பேட்டர்ன் போடணுங்க. ரிப்பு பேட்டர்ன் போடணுங்க. பைசெப் கண்டுபிடிச்சி போகிறது தான் கரெக்டான மெத்தேடுங்க. பேட்டர்ன் போடுறது ஸ்லீவ் பேட்டர்ன் போடுறது பைசெப் கண்டுபிடிச்சி போடுறது கரெக்டான வேங்க. கரெக்டான மெத்தேடுங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கெட் கங்காரு நெக்ஸ்ட் வந்து உட்டி பேட்டர்ன் போடணுங்க. உட்டு பாருங்க. உட்டு ஹைட்டு உட்டு வித்து கொடுத்துருவாங்க. உட் ஹைட்டு 32 சென்டிமீட்டருங்க. இந்த உட்டு வித்து வந்து மெஷர்மெண்ட் சார்ட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பண்ணுவோம். பாருங்கள் உட்டு வித்து வந்து 31 கொடுத்துருக்குங்க. பீஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. உட்டு வித்து 31 கொடுத்துருக்காங்க. உட்டு ஹைட்டு 32, உட்டு வித்து 31 கொடுத்துருக்காங்க. பீஸில் மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. உட் ஹைட் வந்து 32ங்க. உட் ஹைட்டு 32 ஓகேங்க. உட்டு வித்து எவ்வளோன்னு பார்க்குறேங்க. உட்டு வித்து 24 சென்டிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க.
24 சென்டிமீட்டருங்க வுட்டு வித்து. அது மாதிரி சார்ட்டில் தப்பாக 31 கொடுத்துருங்க. பாருங்கள் வுட்டு வித்து வந்து 24ங்க. வுட் ஹைட்டு 32, வுட்டு வித்து 24 சென்டிமீட்டருங்க. பீஸில் அவ்வளோதான் இருக்குங்க, அதை தான் போடுறோங்க. வுட்டு வித்து 25 பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் மார்ஜின் 2 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. சைடில் மார்ஜின் 3 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க வுட்டு ட்ராஃப்ட் பண்ணுறதுக்குங்க. இந்த 24 சென்டிமீட்டர் இருக்குங்க. 24 தான் இருக்குது பீஸில், அதை அப்படியே வச்சுக்கலாங்க. பாருங்கள் உள்ள ஒருத்தர் கிளாத்து கொடுத்துருக்காங்க, வெளியே ஒரு கிளாத்து கொடுத்துருக்காங்க, ரோப் கோத்துருக்காங்க. பாருங்கள் அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் மார்ஜின் வைக்கிறேங்க. டாப் 2 சென்டிமீட்டர், சைடு 3 சென்டிமீட்டர் வச்சு மார்ஜின் மாதிரி வச்சு அதுக்குள்ளே தான் அதுக்கப்புறம் தான் பேட்டர்ன் வரைகிறேங்க. பாருங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக பேப்பர் எடுத்துக்கலாங்க. பேப்பர் அலவன்ஸ் போகுதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 24, 25, 27, 28 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு பார்க்குறேங்க. பேப்பர் வரல, அதனால் வேறு ஷீட் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு டாப் மார்ஜின் வைக்கிறேங்க. பாருங்கள் வுட் பேட்டர்ன் டிராஃப்ட்டுங்க. வுட் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டாப்பில் மார்ஜின் 2 சென்டிமீட்டர், சைடு மார்ஜின் 3 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. வுட் ஹைட்டு 32 சென்டிமீட்டர், வுட் வித்து 24 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வரைகிறேங்க. டாப் மார்ஜின் 2 சென்டிமீட்டர் டாப்லைங்க, சைடில் 3 சென்டிமீட்டர் டாப் மார்ஜின் வைக்கிறேங்க. டாப்புங்க சைடில் 3 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க மார்ஜின்னு. சைட் மார்ஜினுங்க 3 சென்டிமீட்டருங்க. இது சைட் மார்ஜின் 3 சென்டிமீட்டருங்க. டாப் மார்ஜின் 2 சென்டிமீட்டருங்க. இது கீழே தான் வுட்டு வரைகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து வுட்டு ஹைட்டு வைக்கிறேங்க. வுட்டு ஹைட்டு வந்து 32 சென்டிமீட்டருங்க. இப்போ வுட் ஹைட்டு 32 சென்டிமீட்டருங்க. வுட் ஹைட்டு 32 சென்டிமீட்டர், வுட்டு வித்து 24 சென்டிமீட்டருங்க வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வரைகிறேங்க. தேர்ட்டி 32 சென்டிமீட்டர் வுட் ஹைட்டுங்க. அதே அந்த பக்கம் காரணம் வச்சு ஒரு 32 சென்டிமீட்டர் லென்த் வச்சு வரைஞ்சிக்கிறேங்க. வுட்டு வித்து 24 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. வுட்டு வித்து 24 சென்டிமீட்டருங்க வச்சு ஒரு 3 இடத்துல டாட் மாதிரி வச்சு அப்படியே வரும். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேங்க. வுட் ஹைட்டு வுட்டு வித்து வச்சு மார்ஜினுக்கு கீழே வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேங்க. எல்லா பேட்டர்னும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு தான்
ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி தான் வரையணுங்க. இதுக்குள்ளே தான் உட்டு பேட்டர்ன் வரணுங்க. அப்புறம் பாக்ஸ் போட்டாச்சுங்க. அப்புறம் இது வந்து உட் ஹைட்டுங்க. இது வந்து உட்டு வித்துங்க. இது உட்டு வித்து. இது பாருங்கள், காமிக்கிற பாருங்கள், எடுத்து காமிக்கிற பாருங்கள். உட்டு லென்த்து ஒரு 32 சென்டிமீட்டருங்க. உட்டு வித்து 24 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாச்சுங்க. $32 சென்டிமீட்டர் இன்ட்டு 24 சென்டிமீட்டருங்க. 24 சென்டிமீட்டருங்க. இப்போ வந்துங்க பாடி பேட்டர்ன் எடுத்துங்க. இப்போ பாடி பேட்டர்ன் எடுத்து நம்ம நெக்கு மெஷர் பண்ணி பார்க்கணுங்க. பாருங்கள், பாடி பேட்டர்ன் ஃப்ரண்ட் நெக்கு வந்து மெஷர் பண்ணி பார்க்குறோங்க. ஃப்ரண்ட் கேப் எவ்வளோ வந்துருக்குன்னு மெஷர் பண்ணி பார்க்குறோங்க. அந்த கேப் வந்து இங்கே இந்த இடத்துல வைக்கணுங்க. பாடி பேட்டர்ன் எடுத்துங்க இது வந்து மெஷர் பண்ணி பார்க்கணுங்க. இது வந்து 7.5 சென்டிமீட்டர் இந்த கேப் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்குறோங்க. பேக் நெக் ட்ராப்புக்கு ஃப்ரண்ட் நெக் ட்ராப்புக்கு இருக்கிற மெஷர்மெண்ட்டை ஸ்டிச்சிங்கில் சுட்டுட்டு மெஷர் பண்ணி பார்க்குறேங்க. ஸ்டிச்சிங்கில் இல்லாமல் மெஷர் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், 7.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. இந்த 7.5 சென்டிமீட்டர் இந்த இடத்துல அப்படியே வைக்கிறாங்க. இந்த 7.5 சென்டிமீட்டர் மேலே ஒரு டாட் மாதிரி வச்சுக்கலாங்க. அந்த பாடி பார்ட்டில் இருக்கிற கேப் எடுத்து இதில் அப்படியே இங்கே வைக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு லைன் மாதிரி போடணுங்க. அந்த லைன் எத்தனை சென்டிமீட்டர் வச்சு லைன் போடணும்னு பார்க்கணுங்க. பாருங்கள், பாடி பேட்டர்ன் எடுத்துங்க. ஃப்ரண்ட் நெக்கரும் பேக் நெக்கரும் எவ்வளோ வந்துருக்குன்னு மெஷர் பண்ணி பார்க்கணுங்க. பாருங்கள், பேக் வந்து 11.5 சென்டிமீட்டர், ஃப்ரண்ட் வந்து 17 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. பாருங்கள், வரைஞ்சி காமிக்கிறேன், எடுத்து நோட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பாடி பார்ட்டுங்க. இதையும் மெஷர் பண்ணுறோங்க. இந்த இதையும் மெஷர் பண்ணி நெக் ஓப்பனையும் பேக் நெக் ட்ராப்பையும் ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பையும் மெஷர் பண்ணுறோங்க. பாருங்கள், 17 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து பாருங்கள், பேக் நெக் வந்து 11.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. ஃப்ரண்ட் வந்து 17 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. 17 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. இது 11.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. இது வந்து 17 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. பாருங்கள், பேக் நெக் ரவுண்டு வந்து 11.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. அந்த ஃப்ரண்ட்டு பேக்கையும்
மெஷர் பண்ணுறோங்க. இந்த ஃப்ரண்ட் நெக்குங்க பேக் நெக்கு மெஷர் பண்ணி அந்த அந்த கேப் வந்து அந்த அந்த வுட்டுக்குள்ளே வைக்கணுங்க. அப்போ தான் கழுத்து கரெக்டாக உட்காருங்க. அதே மாதிரி துணி கரெக்டாக பார்த்துங்க. ஃபேப்ரிக் கரெக்டாக பாருங்கள். பாருங்கள் 11.5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டருங்க. பேட்டர்னில் இருக்குங்க. அந்த அந்த மெஷர்மெண்ட் வந்துருக்குங்க. இது 11.5 17 சென்டிமீட்டருங்க. பாருங்கள் இப்போ 11.5 சென்டிமீட்டர் 28.5 சென்டிமீட்டர் வந்து அந்த கேப் வந்து அந்த 28.5 சென்டிமீட்டர் அந்த அந்த வுட்டு பேட்டர்னுக்குள்ளே வைக்கணுங்க. அந்த அந்த கேப் அந்த வுட்டு பேட்டர்னில் வைக்கணுங்க. அப்போ தான் வுட்டு வந்து கரெக்டாக உட்காருங்க. துணி அப்போ தான் ஃபேப்ரிக் கரெக்டாக கரெக்டாக ஆகும். பாருங்க 28.5 சென்டிமீட்டருங்க. 28.5 சென்டிமீட்டர் வந்து கர்வ் ஷேப்புக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறேங்க. 28.5 சென்டிமீட்டர் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. பாருங்கள் 28.5 சென்டிமீட்டர் மைனஸ் 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. அந்த 3 சென்டிமீட்டர் இருக்குன்னா அது கர்வ் ஷேப்புக்காக 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோங்க. பாருங்கள் 25.5 சென்டிமீட்டர் இதுலேருந்து வைக்கிறோங்க. இங்கேருந்து 25.5 சென்டிமீட்டர் ஒரு லைன் போட்டுக்கலாங்க. 25.5 சென்டிமீட்டர் ஒரு லைன் போட்டுக்கலாங்க. டுவெண்ட்டி 5.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இது 25.5 சென்டிமீட்டருங்க. அந்த பாடியோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் அளந்துட்டு அதுலேருந்து மைனஸ் 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறேங்க அந்த கர்வ் ஷேப்புக்காக. இப்போ வந்து அந்த 25 இப்போ வந்து இப்போ இந்த இதில் வந்து இப்போ இந்த கர்வ் ஷேப் இங்கே வந்து நெக் வந்து கர்வாக வரையணுங்க. இதில் சென்டர் பாதியாக எடுத்துக்கிறோங்க. சரி பாதியாக எடுக்கிறோங்க. அதை ஸ்லீவ் எப்படி கர்வ் எடுக்கணும் அதே மாதிரி இங்கேயும் வரைகிறோங்க. சரி ஆஃப் எடுத்துக்கிறோங்க. பாருங்க 25.5 சென்டிமீட்டருங்க டிவைடட் பை 2ங்க. 2 இஸ் ஈக்குவல் டு அமுத்துறங்க 12.75 சென்டிமீட்டர் வச்சு டாட் வைக்கிறேங்க. ஈக்குவல் சரி பாதி பிரிச்சுக்கிறேங்க. டுவெல் 12.75 சென்டிமீட்டர் 12.75 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் வச்சாச்சுங்க. அந்த க்ரீன் கலர் வச்சுக்கிறது டாட்டுங்க. ஸ்லீவ் நம்ம எப்படி வரையணுமோ அதே மாதிரி இது வரைகிறோங்க. அப்படியே இந்த இடத்துல ஒரு அப்படியே கர்வ் ஷேப்பாக எடுத்துக்கலாங்க. அப்படியே அந்த 28.5 சென்டிமீட்டர் இந்த ஓப்பன் வரணுங்க. அதுதான் அந்த மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ இந்த ஆஃப் எடுத்து அப்படியே வரைஞ்சாச்சுங்க. டுவெண்ட்டி 8.5 சென்டிமீட்டர் வச்சு அந்த கேப் வரணும். இந்த இடத்துல கேப் வரணுங்க. அந்த கேப் வரணும். அந்த அது வரைக்கும் அப்படி வரைஞ்சிக்கலாங்க. பாருங்க இப்போ வந்து ஸ்டிச்சிங் உட்டி பேட்டர்ன் போட்டாச்சுங்க. இப்போ ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க. இங்கே 2 சென்டிமீட்டர் மேலே ஒரு சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க.
இங்கே 2 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. இது வந்து இந்த ரோப் கோக்கிறதுக்காக இருக்குங்க. அந்த ரோப் கோக்க 2 சென்டிமீட்டருங்க. இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. இது வந்து இந்த ரோப்காக இந்த 2 சென்டிமீட்டர் அனுப்பிச்சிங்க. நான் எல்லா பக்கம் சரி ஒரு சென்டிமீட்டர் கொடுக்குறேங்க. அப்புறம் வுட் பேட்டர்ன் வரைஞ்சிச்சுங்க. இது வந்து 4 நம்பர்ஸ் வரணுங்க. இதில் மென்ஸ் வுட்டிங் அது. எல் சைஸு 4 நம்பர்ஸ் வரணுங்க. 4 நம்பர் பீஸ் வந்து 4 தட்டு வரணுங்க. பீஸ் வந்து 4 தட்டு வரணுங்க. இதில் அந்த வுட் பேட்டர்ன் வரைஞ்சாச்சுங்க. அதை அப்படியே கட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து கங்காரு பாக்கெட் வரையணுங்க. பாருங்கள் பீஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஷேப் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் இப்படி தான் பீஸ் இப்படி வந்துருக்குங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது எப்படி பேட்டர்ன் எப்படி வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் மார்ஜின் வச்சு போட்டுக்கலாங்க. பாருங்கள் வுட் ஹைட்டு வந்து கங்காரு பாக்கெட்டு 22. இப்போ லென்த் வந்து 22ங்க. கங்காரு ஹைட் வந்து 22ங்க. கங்காரு பாக்கெட் வித் வந்து 31 சென்டிமீட்டருங்க. எல்லா மெஷர்மெண்ட்டும் பயிர் கொடுத்துருக்காங்க. இல்லை ஓப்பன் மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்ஜின் எப்போ டாப்பில் மார்ஜின் வச்சுக்கலாங்க. டாப் 2 சென்டிமீட்டர் மார்ஜின், சைடு 2 சென்டிமீட்டர் மார்ஜிங்க. கங்காரு பாக்கெட்டு ஹைட் வந்து 22. கங்காரு பாக்கெட் வித் வந்து 31 சென்டிமீட்டருங்க. வித் வந்து ஆஃப் வித் வந்து 15.5 சென்டிமீட்டர். ஹைட்டை சேம் அப்படியே வச்சுக்கிறேங்க. வித் வந்து 31/2 15.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேங்க. ஹைட்டு 22, ஆஃப் வித் 15.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேங்க.
ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க, ஃப்ரெஷ் பேப்பர் எடுத்துக்கலாங்க. ஹைட் வந்து மார்ஜினுக்கு ஃபஸ்ட்டு மார்ஜின் வச்சுக்கலாங்க. சைடு டாப் 2 சென்டிமீட்டரு,